இந்த இடத்துல மஸ்ஜிதினுடைய சிறப்புகளை பத்தி நாம ஹதீஸ்கள்ல எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பள்ளிவாசலுடைய சிறப்பை பற்றி நாம ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மிகவும் ஒரு அடியானை விரும்புறான் அப்படின்னு சொன்னா, அவர் பள்ளியோடு அதிகமாக தொடர்பு உடையவராக இருந்தால் அல்லாஹ் அவரை விரும்புகின்றான். அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் காலையிலும் மாலையிலும் பள்ளியை நோக்கி வருகை தரக்கூடியவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று எவர் ஒருவர் தன்னுடைய தொடர்பை பள்ளிவாசலோடு ஆக்கிக் கொள்கின்றார், தன்னுடைய தொடர்பை பள்ளிவாசலோடு ஆக்கிக் கொள்கின்றாரோ அரிசியினுடைய நிழலில் அல்லாஹ் அவருக்கு இடம் அளிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப பள்ளிவாசலை கொண்டு எந்த இடத்தில் பள்ளிவாசல் இருக்குதோ அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த பள்ளியினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை வழங்குகிறான். எனவே பள்ளிகள் இல்லாத ஊர்களில் நீங்கள் குடியிருக்க வேண்டாம் என்பதாக நாம் ஹதீஸ பார்க்கிறோம். எங்க பள்ளிவாசல் இல்லையோ அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க வசிப்பிடமாக ஆக்கி கொள்ளாதீங்க. எனவே பள்ளிவாசலை தேடி அதன் அருகில் நாம் இருப்பதும், பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்பதும், பள்ளிவாசலுக்கு அதிகமாக வருகை தருவதும் பெரும் கொண்ட ஒரு நன்மையை, ஒரு பரக்கத்தை அது பெற்று தருகின்றது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யார் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக கேட்கும் பொழுது தொழுகையை சொல்லக்கூடிய அல்லாஹ், தொழுகக்கூடியவர் நேர்வழி பெற்றாரு, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் நேர்வழி பெற்றாரு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யல, அவர் பயப்படல, அல்லாஹ்விற்கு தவிர வேற யாரையும் அவர் பயம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மட்டுமே பயந்து வாழ்றார். இந்த மூணையும் சொல்லிட்டு இந்த மூணுக்கு முன்னாடி அல்லாஹ் எதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், யார் பள்ளி வாசலை நிர்வாகம் செய்கின்றார்கள், தொழுகை, ஜக்காத்து, ஈமான், ஈமான்ல உறுதியா இருக்கிறது, இந்த மூணுக்கு முன்னாடி இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், யார் பள்ளி வாசலை அல்லாஹ்விற்கு பயந்து நிர்வாகம் செய்கின்றார்களோ இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த திருமறையிலே பதிவு செய்கின்றார். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, பள்ளிவாசலுக்கு வருவது, பள்ளிவாசலில்